தேவனுடைய ஆவியானவர் நமக்கு செய்ய போவதென்ன, சொல்ல போவதென்ன என்பதை கவனிக்கும்படி ஸ்தோத்திரத்தோடு நம்முடைய இருதயங்களை கர்த்தருடைய பாதத்திலே தத்தம் செய்தவர்களாக விருத்த சேதனமுள்ள காதுகளோடும் இருதயங்களோடும் காத்திருப்போமானால் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரங்களிலே நம்மை விடுவிக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும். பரலோகம் நம்மை கவனிக்கிறபடியினாலே நிச்சயமாகவே நாம் அற்புதங்களோடும் ஆசீர்வாதங்களோடும் செல்வதற்கு நம்முடைய கர்த்தராகிய தேவன் அருள் செய்வாராக. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை வசனங்களை தியானம் செய்வதற்காக பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். 119ஆம் சங்கீதத்திலே 126வது வாக்கியத்தை வாசிக்கிற பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீதியை செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேவனுடைய சத்தம் காதேஸ் வதனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது, பெண்மான்களையும் ஈன பண்ணுகிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. நிச்சயமாகவே நம்மை விடுவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்காய் நன்மைகளை அருளுவார். நம்பிக்கையோடு நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த சிங்காசனம் அதில் வீற்றிருக்கிற எங்கள் செல்ல தகப்பனை, நல்ல தகப்பனை, நம்பிக்கை நிறைந்தவர்களாய் ஸ்தோத்திரத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஆவி ஆத்தும சரீரங்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் இந்த மைதானத்தில் வருவதற்கு முன்பாகவே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறீர், சிங்காசனம் விட்டிருக்கிறீர் சுவாமி. உம்முடைய ஆளுகையும் அரசாட்சியும் எங்களுக்கு வேண்டும். எங்களோடு பேசுவீராக, வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தமது கிரியைகளை நடப்பிப்பீராக சுவாமி. அடியானை மறைத்திரளும், நீர் வெளிப்பட வேண்டும் என்று உம்மை பலவந்தம் செய்கிறோம். வல்லவர் நல்லவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை வசனங்களை தியானம் செய்வதற்காக 119ஆம் சங்கீதத்திலே 126வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, நீதியை செய்வதற்காக கர்த்தருக்கு வேளை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாய பிரமாணத்தை மீறினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கிறீர்கள், தியானம் செய்திருக்கிறீர்கள். பல்வேறு நிலைகளிலே தேவனுடைய மனிதர்கள் இந்த வேத வசனத்தை உங்கள் கவனங்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற சிற்சில வேத பகுதிகளை தேவ ஆவியானவர் நமக்காக அடையாளமிட்டு கொடுப்பாராக. இன்றைய செய்தியினுடைய சாரம் என்னவென்றால், கர்த்தருடைய வேளை வந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய வேளைக்காக நாம் காத்திருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வேளைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் என்னுடைய வாழ்விலே, என்னுடைய குடும்பத்திலே, தலைமுறையின் வாழ்விலே, என் திருச்சபையிலே கர்த்தராகிய தேவன் விரும்புகிறதை செய்யும் நாள் என்ன, நேரம் என்ன, சமயம் என்ன என்று கர்த்தருடைய வேளைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த பண்டிகையின் கடைசி நாளில் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அர்ப்பணம் செய்து தேவனுடைய சமூகத்தை பற்றி இருக்கிற, சார்ந்திருக்கிற, சேர்ந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வேளை வந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கம்பீரமாய் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேளை, இந்த வேளை என்றால் என்ன என்பதை நிச்சயமாக அறிய வேண்டும். பொதுவாக மனுக்குலமாகிய நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்னவென்றால்,
நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கிற நேரம், காலம், சமயம் இவைகளை நாம் நம்முடைய வாழ்வில் நம்முடைய அவசியங்களுக்காக பயன்படுத்தி பேசுவது உண்டு. இவைகளெல்லாம் மனிதனுடைய கடிகாரங்களிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள். வேலை என்று சொல்லப்படுவது தேவனுடைய கடிகாரத்திலே சொல்லப்படுகிற இசைவினைப்பான ஒரு வார்த்தை. அது கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? காலங்களும் நேரங்களும் சமயங்களும் இவைகளெல்லாம் பின்னி பிணைந்து தேவனுடைய கடிகாரத்திலே சொல்லப்படுகிற ஒரு ஆச்சரியமான வார்த்தை தான் வேலை என்று சொல்வது. தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்விலே, குடும்பத்திலே, ஆசிக்கிற யாசிக்கிற தமது பிள்ளைகளுடைய வாழ்விலே சிற்சிலதை எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவரின் வாழ்வில் செய்ய வேண்டுமானால் தேவனுடைய சமயம், கர்த்தருடைய வேலை நிச்சயமாய் வந்தே ஆக வேண்டும். வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் தேவனுடைய வேலையை குறிப்பிட்டு எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த பண்டிகையின் கடைசி நாளில் கர்த்தருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு இருக்கிற நமக்கு சொல்லுகிறார், என்னுடைய வேலை வந்திருக்கிறது. உன் இருதயத்தில் இருக்கிற கலக்கங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மறந்துவிடு. இனிமேல் தாமதம் செய்வதில்லை. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள், இதுவே கர்த்தராகிய தேவன் நமக்காய் வைத்திருக்கிற அற்புதமான புதிய சரித்திரத்தின் நாள். நீங்கள் அறியாததும் உங்கள் சிந்தைக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் நடப்பிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். நம்புகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய வேலையை குறித்து எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம்? நம்முடைய வாழ்விலே, நம்முடைய செயலிலே நாம் விரும்புகிறதான விண்ணப்பங்களின் பதில்களிலே, வேண்டுதல்களிலே எப்படி தேவனுடைய வேலையை அறிந்து கொள்வது? வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் பணி 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இவ்விதமாய் ஒரு வேத வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உனக்கு அடுத்ததல்ல. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேலையை ஒரு மனுஷனும் அறியாதிருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார், எப்பொழுது செய்ய போகிறார், எவ்விதமாய் நடப்பிக்க போகிறார் என்பதை எந்த மனுஷனும் அறியாதிருக்கிறான். இந்த உலகத்திலே எவ்வளவு புத்திசாலிகள் இருக்கலாம், கனசாலிகள் இருக்கலாம், திறமைசாலிகள் இருக்கலாம், காலங்களை நிர்ணயிக்கிறவர்கள் பல பேர் இருக்கலாம். ஆனால் எவராலும் தேவனுடைய வேலையை நிர்ணயிக்க இயலாது. தேவனுடைய வேலை இன்னதென்று சொல்லவும் இயலாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேலையை தங்கள் வாழ்விலே எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள் பலமுறை இதற்காக பிரயாசப்பட்டும் வாழ்க்கையிலே அதை கண்டடைய முடியவில்லை. தேவனுடைய வேலை வருமட்டும் காத்திருந்தார்கள் பக்த பரிசுத்தவான்கள். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வேலையை செயல்படுத்தும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்தார்கள். ஆகையினாலே கர்த்தரால் வருகிற சகல நன்மைகளையும் தங்கள் வாழ்விலே அனுபவித்தார்கள். கர்த்தரை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இனி தாமதிப்பதில்லை, சமயம் செல்வதும் இல்லை. இனிமேல் ஆண்டவராகிய கர்த்தர் காணாதவரை போலிருப்பார் என்றும் யோசனை செய்யாதிருங்கள். கர்த்தர் தன்னுடைய பலத்த கிரியையை செய்யும்படி, கர்த்தர் தன்னுடைய ஆச்சரியமான கிரியை நடப்பிக்கும்படி, கர்த்தராகிய தேவன் நீ விரும்பினபடியே உனக்கு செய்யும்படி தன் வேலை வந்ததென்று சொல்லுகிறார். நீதியை சரிக்கட்டி அநீதியானவர்களை அழிக்கும்படி தன் வேலையை கர்த்தராகிய தேவன் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிற காலமாகையால் நீதிக்காய் காத்திருக்கிற, நீதியாகிய கிறிஸ்து இயேசுவுக்காய் காத்திருக்கிற தமது பிள்ளைகளுக்காக ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என் வேலை துரிதமாய்
வந்திருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் எவைகளுக்காக நம்முடைய வாழ்விலே வேலைகளை குறித்திருக்கிறார் என்பதை குறித்து சிற்சில வேத வாக்கியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். முதலாவதாக நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால், ஆண்டவராகிய தேவன் கர்த்தரை நம்பி வந்திருக்கிற தமது பிள்ளைகளுடைய வாழ்விலே மறக்கவும் மறுக்கவும் முடியாத அற்புதங்களை செய்யும்படியாக தன் வேலையை கர்த்தர் குறித்திருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அவைகளை எழுதப் போனால் புஸ்தகங்கள் கொள்ளாது என்று யோவான் எழுதின புஸ்தகத்திலே கடைசி அதிகாரம் கடைசி வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1ஆம் வாக்கியத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் அற்புதத்தை கானா ஒரு கல்யாண வீட்டிலே செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே, ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, ஆண்டவராகிய இயேசு 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 என்று அறிக்கை செய்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாகிய உங்கள் வாழ்க்கையிலே, துதிக்கிற நம்முடைய வாழ்விலே, விசுவாச பயணம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே, கர்த்தராகிய தேவன் மறக்க முடியாத ஒரு அற்புதத்தை செய்கிற வேளை வந்தாயிற்று. நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். யோசனை செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில ருசிச்சிராத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில இதுவரையும் கண்டிராத ஒரு அற்புதத்தை உனக்காக செய்யும் வேளை வந்தது என்று கர்த்தர் நமக்கு திருவளம் பெற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேளை வந்தது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை உங்கள் கவனத்திலே கொண்டு வாருங்கள். வேதத்திலே வாசிக்கும் பொழுது கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் போய், இயேசுவே, திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது, என்ன செய்வதற்கு என்ற ஒரு கேள்வி. திராட்சரசம் குறைவுபட்டாலும் இதற்கு பதில் சொல்வதற்கு வேறு எவராலும் முடியாது, இயேசுவால தான் முடியும் என்று இயேசுவின் தாய்க்கும் தெரியும், அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாழ்க்கையில மனுஷனுக்கு இருக்கிற குறைவுகளை நிறைவு செய்யத்தக்க ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு மாத்திரம்தான். அவர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி மனிதனுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார். அவராலே மட்டுமே நிறைவு செய்ய முடியும். அவராலே மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்திக்க முடியும். நம்முடைய வாழ்வில் இருக்கிற கஷ்டங்களை தீர்க்க முடியும். நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைச்சல்களை, அலைச்சல்களை மாற்ற முடியும். அவராலே மட்டுமே நமக்காய் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவினிடத்தில் போய், இயேசுவே, திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறதே, என்ன செய்வதற்கு? அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாய் சொன்ன வார்த்தை என்ன? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேளை என் கால கடிகாரத்திலே குறிக்கப்பட்டிருக்கிற வேளை, என் ஆதீனத்திலே எழுதப்பட்ட வேளை இன்னும் வரவில்லை. பிரமிச்சு போனார்கள். யோசிச்சு கூட பார்க்கல. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் வேளை வந்தது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரும் திராட்சரசமாய் மாறிற்று. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய வேளை வருமானால் தண்ணீருக்கு மனமில்லை, குணமில்லை, விலை இல்லை, நிறம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அற்புதத்தை விளங்க செய்த பொழுது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறிற்று. அதற்கு நிறமுண்டு, மனமுண்டு,
குணம் உண்டு, விலை உண்டு என்று ஒரு புதிய சரித்திரம் பிறந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே விலையற்று போன, குணமற்று போன, நிறவற்று போன, மனவற்று போன என் வாழ்க்கை என்று சொல்லுகிறீர்களோ, பாழாய் போன, ஒன்றுக்கும் உதவாத என்று சொல்லுகிறீர்களோ, இயேசு செய்கிற மகா பெரிய அற்புதங்களிலே ஒரு ஆச்சரியமான அற்புதம், விலையற்று போன உன்னை, அபாத்திரனாகிய நம்மை, ஒன்றுக்கும் உதவாத நம்மை, நிறமற்று போன நம்மை, ருசியற்று போன நம்மை, நிச்சயமாகவே உடைந்து போன பாத்திரமாய் இருக்கிற நம்மை, சத்தவனை போனானேன் என்று சொல்லுகிற நம்மை நிறமுள்ளவர்களாய், மனமுள்ளவர்களாய், குணமுள்ளவர்களாய், ஜாதிகளுக்கு முன்னே, ஜனங்களுக்கு முன்னே, பிரபுக்களுக்கு முன்னே, ராஜாக்களுக்கு முன்னே நிறுத்துகிறவர் நம்முடைய கர்த்தராகிய தெய்வம். நம்ம வாழ்க்கைய ஒரு புதிய சரித்திரமா மாற்றுறதே ஒரு மகா பெரிய அற்புதம். வாழ்க்கையில பாழா போன நம்ம, உதவாத நம்மை, எவைகளுக்கும் பயனில்லாத நம்மை கர்த்தராகிய தேவன் புது சிருஷ்டியா மாற்றி, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை புதிதாக்கி, கடந்த காலங்களை நினைச்சு பார்த்தா என் வாழ்க்கை ஒன்றுக்கும் உதவாத வாழ்வு தான், விலையில்லாத வாழ்வு. என் ஊராரே என்னை மேன்மையாய் பேச மாட்டார்கள், என் குடும்பத்தாரே என்னை மெச்சமாய் சொல்ல மாட்டார்கள். விலையற்று போய், நிறமற்று போய், குணமற்று போய் வாழ்க்கையில யாருமே என்ன அங்கீகரிச்சுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அவருடைய வேளை வந்த பொழுது என் மேல் விளங்கிற்று. அன்று முதல் என் வாழ்வு ஒரு புது சிருஷ்டியாய் மாறிற்று. முந்தைய ரசத்தை பார்க்கிற பிந்தைய ரசம் அது சுவை உள்ளதா இருந்தது, யோசிச்சு பார்க்க முடியாத மேன்மை நிறைந்ததா இருந்தது, சிந்தித்து பார்க்க முடியாத அற்புதமா இருந்தது. அதே நிலையிலே கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்று இந்த மைதானத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதனையாளர்களே, ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிற பலியாளர்களே, கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், தூரத்திலும் சமீபத்திலும் என்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உன்னை கர்த்தர் புது சிருஷ்டியாக்கி, உன் சரித்திரத்தை புதுமையாக்கி, இன்றிலிருந்து புதிதானவைகளை உனக்காய் செய்ய போகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற எனக்கு ஒரு நாளும் தோல்வி வருவதில்லை, எனக்கு என்னாலும் வெற்றி உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கைகளை தட்டி தெரிந்த பாடல் இரண்டு கவிகளை சேர்ந்து பாடலாம். என்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன், என்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார், என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாடும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாடும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். செல்லுவாயில் அறைந்து விட்டார், செல்லுவாயில் அறைந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகிறது, ஒரு புதிய சரித்திரம் பிறக்கிறது. கர்த்தருடைய வேளை வருகிற பொழுது வாழ்க்கை சரித்திரமே மாறுகிறது. இன்று இருக்கிற எல்லா நிலைமைகளுக்கும் முடிவுருவாகிறது. கர்த்தரே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். புதிய சகாப்தத்தை ஆண்டவர் துவங்குகிறார். இன்றிலிருந்து இந்த மகிமையை நீங்கள் உணர்வீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இப்படி தேவனுடைய வேளை வெளிப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய கால கடிகாரம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய வேலை வந்துவிடும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யுங்கள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தராகிய தேவன் கொடுக்கிற வேத பிரமாணத்திற்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு செவிசாயுங்கள். தேவன் நமக்கு தந்திருக்கிற உடன்பாட்டின் வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வீர்களானால் நிச்சயமாய் அவருடைய வேளையின் மகத்துவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அவருடைய வேளை வரும், நம்முடைய சரித்திரம் மாறும், அற்புதங்கள் நடக்கும். தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தராகிய தேவன் சொல்வதை கேட்பதற்கு உங்கள் செவிகள் திறந்திருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு எனக்கு என்ன சொல்ல போகிறாரோ அதை மாத்திரம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். இந்த உலகத்தில் மனுஷன் பல பேர் பலதும் சொல்லுவான். உலகத்தில் இருக்கிற பல பேரும் பல அபிப்பிராயங்களை பேசுவார்கள். உலகத்தில் இருக்கிற பல பேரும் நம்மை பல வழிகளில் நடத்தி கொண்டு போகிறவர்கள் இருப்பார்கள். மனுஷன் சொல்றத நம்ம கேட்க வேண்டாம். நம்முடைய இருதயங்களும் காதுகளும் கர்த்தராகிய தேவன் எனக்கு என்ன சொல்ல போகிறார், கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறான்னு சொன்னா அந்த மனிதனுடைய சரித்திரத்தை ஆண்டவர் எப்படி புதுப்பிக்க
துவைக்கிறார் என்பதை நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்பீர்களானால், கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைச்சிறார். இனம், ஜனம், ஜாதி, தகப்பன் வீட்டை விட்டுட்டு நீ புறப்பட்டு வா என்று சொல்லுகிறார். விநாசத்தை சொல்லல, நீ புறப்படு வா என்று சொன்னார். ஆபிரகாமுடைய இதயத்தில் ஒரு பெரிய தயக்கம் உண்டாயிருந்தது. ஏன் தெரியுமா? 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, தன்னுடைய தகப்பனாகிய தேராகு ஒரு பெரிய படையோடு புறப்பட்டு, தன்னுடைய இடத்தோடும் ஜனத்தோடும் தன் குடும்பத்தாரோடு புறப்பட்ட தேராகு தன்னுடைய பிரயாணத்திலே பாதியிலே நின்று போனார். பைபிள் சொல்லுகிறது, தகப்பன் வழி பிரயாணத்திலே மரணமடைந்து போனார். தகப்பனுடைய மரணம் தங்களுடைய பிரயாணத்தில் ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கிற்று. தன்னால எப்படி அடுத்த கட்ட பயணம் செய்வது என்கிற ஒரு கேள்வியை உருவாக்கிற்று. ஆகையினால 12ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆவது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள். ஆபிராம் அப்படியே தன் இருதயத்திலே விரக்தி அடைந்தவனாக, எல்லாம் முடிந்தது, தகப்பன் மரணமடைந்து போனான், இனிமே ஒரு அடி கூட பயணம் செய்ய முடியாது, வாழ்க்கையில ஒரு அடி கூட பயணம் செய்ய முடியாதுன்னு சொல்லி விரக்தியோட தன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கைக்குரியவைகள் எல்லாம் மாற்றப்படுகிற பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய மனக்கோட்டையை கட்டி வச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கை இருக்கிறோம், நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருக்காக வாழ்கிறோம். நம்முடைய பயணமே ஒரு அற்புதமான பயணம் என்று சொல்லி நம்முடைய விசுவாச பயணத்தை துவங்கி, கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத நாம் நம்பி இருக்கிற பலதும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமலாகிவிடும். சோர்ந்து போகக்கூடாது, நீ தாழ்ந்து போகக்கூடாது. ஆபிரகாமை போல வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளை அல்ல நீ. கர்த்தர் உன்னோட பேசுறார். ஓ, சரித்திரத்தை தெய்வத்தால மாற்ற முடியும், நிச்சயமாய் மாற்ற முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய தன்னை தத்தம் செய்தான். இனம், ஜனம், ஜாதி, தகப்பன் வீடு எல்லாம் விட்டுச்சு புறப்படுன்னு சொன்ன தன் பிரயாணத்தை துவங்குகிறான். ஆனாலும் தன் இருதயத்தில் இருந்த துக்கம் தன்னை விட்டு நீங்கிட மாடில்லை, கஷ்டம் நீங்கிட மாடில்லை. என்னமோ சொன்னதுக்காக ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி பயணப்படுவான். அதிக நேரம் வீட்டுக்குள்ள போய் அரைக்கதவை பூட்டிட்டு உட்கார்ந்துருவாப்புல. 318 கைப்பிடிந்த வேலையாட்கள் உண்டு. என்ன செய்வதுன்னு தெரியாது, எப்படி சம்பளம் போடுறது தெரியாது, குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டு போவது தெரியாது, இவைகளை எல்லாம் பராமரிப்பது எப்படின்னு தெரியாது. இவ்வளவு ஆண்டு பிரமாண்ட ஒரு பெரிய குடும்பத்தை எப்படி செவ்வையாய் நடத்தி கொண்டு போவது, இதெல்லாம் தெரியாம திக்குமுக்காடி போனான் ஆபிரகாம். நொந்து போன ஆபிரகாம் பைபிள் சொல்லுகிறது, தான் சொன்னபடி கர்த்தராகிய தேவன் சொன்னபடியே கீழ்ப்படிந்து புறப்பட்ட ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. 15ஆவது அதிகாரம் வருகிற பொழுது 1ஆம் வசனத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிற்பாடு கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை வெளியே அழைத்து, வீட்டுக்குள்ள இருந்த மனுஷனை, அடைக்கப்பட்டிருந்த மனுஷனை, நொந்து போயிருந்த மனுஷனை, உடைஞ்சு போயிருந்த மனுஷனை, கண்ணீர் வடிச்சிட்டு இருந்த மனுஷனை, பாதை தெரியாத கதறிக்கொண்டிருந்த மனுஷனை, பதட்டம் அடைந்திருந்த மனுஷனை தேவன் அழைத்து, ஆபிரகாமே உன் கண்களை ஏறெடுத்து பார், வானத்து நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமா? கடல் மணலை பார், உன்னால் எண்ண முடியுமா? இவ்வளவாய் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொன்னார். உடைந்து போனீர்களோ, நொந்து போனீர்களோ, பயணத்திலே கலக்கமடைந்தீர்களோ, கிறிஸ்தவ வாழ்க்கையாம் பயணத்திலே வேதனையோடும் கண்ணீரோடும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ, இனிமேல் கர்த்தர்
கர்த்தரை சேவிப்பது ஆகாது, தேவனை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றே தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இது அனுக்கிரக காலம், கர்த்தருடைய வேளை வரப்போகிறது, கர்த்தருடைய வேளை வரப்போகிறது. அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, நீ எண்ணிப்பாராத ஒரு ஆச்சரியமான புது படைப்புக்காக தேவனுடைய வேளை வருகிறது. ஆகவே தேவ சமூகத்தை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, துக்கங்களை விட்டு, விசனங்களை விட்டு, வேதனைகளை மறந்து ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகாம, ஆண்டவரே நீரல்லவா உம்முடைய அன்பையும் பரிவையும் எனக்கு கொடுத்தீர், இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நாசியில் சுவாச காற்று கொடுத்ததே நீர்தானே, என்னை வாழ வச்சிருக்கிறதே நீர்தானே, இந்த பூமியில கிருபையா என்னை வாழ வச்சிருக்கிறீரே, உம்மை சேவிப்பேன், உமக்காய் வாழுவேன். உம்முடைய வேத புஸ்தகத்தை கையில எடுத்துக்க சாமி, என் பிராணன் இருக்கும் வரைக்கும் இந்த வேதத்தை நம்பித்தான் வாழ்வேன், என் மூச்சு இருக்கும் வரைக்கும் ஆண்டவரை உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டு சிலுவையை பற்றிய நம்பிக்கையோடு என் பிரயாணத்தை தொடர்வேன் என்று சொல்லுங்கள். பின்னிட்டு பாராதே. உலகம் நமக்கு பின்னாக, சிலுவை நமக்கு முன்பாக. உன் பயணத்தில் ஒரு நாளும் பின்னிட்டு திரும்பாதேன் கர்த்தர் சொல்றார். கர்த்தர் அல்லவா நம்மை அழைத்திருக்கிறார், கர்த்தர் அல்லவா பெயர் சொல்லி நம்மை அழைத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நம்மை இஸ்ரவேலே, யாக்கோபே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை சிருஷ்டித்த தெய்வம் நான் அல்லவா, நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் அல்லவா உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இனத்திலிருந்து, ஜனத்திலிருந்து, ஜாதிகளிலிருந்து, புறஜாதிகளிலிருந்து, அந்நிய தேவரிடத்திலிருந்து, ரட்சிப்பை அறியாதவரிடத்திலிருந்து, தெரியாதவரிடத்திலிருந்து உன்னை நான் அல்லவா அழைத்தேன், வேறுபரித்தேன், பிரித்தெடுத்தேன். நீ என்னுடையவன், எனக்குரியவன், இஸ்ரவேல். எத்தனால வாழ்க்கையை மாற்றி உன்னை இஸ்ரவேலா வச்சிருக்கிற, நன்மைக்குரியவனா வச்சிருக்கிற. ஆனா வேதம் என்ன சொல்றது தெரியுமா? நீ தண்ணீர்களை கடக்கத்தான் செய்ய வேண்டும், நீ ஆறுகளை கடக்கத்தான் செய்ய வேண்டும், நீ அக்கினியிலே நடக்கத்தான் செய்ய வேண்டும். ஆனாலும் இவைகள் உன் பேரிலே பற்றாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இவைகளை எல்லாம் கர்த்தருடைய சுவாரஸ்யமான அழைப்பை பெற்றிருக்கிற, அவருடைய நேச உணர்வை பெற்றிருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அனுபவிச்சே ஆகணும். எதிர்பாராத மரணம், எதிர்பாராத நஷ்டம், எதிர்பாராத கஷ்டம், வாழ்க்கையில நினைச்சு வச்சிருந்த நிலையெல்லாம் வேற, ஆனா எல்லாம் உடைஞ்சு போச்சு, சுக்குநூறா போச்சு, எல்லாம் பாழா போச்சு. இனிமே இல்லைன்னு சொல்லாத, இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒன்ன கர்த்தராகிய தெய்வம் ஒரு புது சிருஷ்டியாக்கி, ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையை இனிமேல் நீ ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாம், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நீ அறியாத ஒரு கனத்தையும் அறியாத ஒரு மேன்மையையும் கர்த்தராகிய தேவன் உனக்கு அருளப் போகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும், வேதனைகளையும், பாடுகளையும், நோவுகளையும், பிரச்சனைகளையும் இதுவரையும் குடும்பத்தாரும், இனத்தாரும், ஜனத்தாரும் உன்னை புண்படுத்தினார்களே, இருதயத்தை உடைச்சு போட்டாங்களே, கர்த்தர் இந்த கால சூழ்நிலைகளை மாற்றி தேவனாகிய கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய், 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 நீ கர்த்தராகிய தேவனால் உயர்த்தப்பட்டு உன் தலையை நிமிர்ந்து நிற்க செய்வேன் என்று கர்த்தராகிய தேவன் வாக்கு கொடுக்கிறார். இது தீர்க்க தரிசனம். இந்த நாள் தேவனுடைய வேளை வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாளும் பின்னிட்டு திரும்பாதே. கர்த்தரோடு வச்சிருக்கிற நம்பிக்கையை விட்டுடாத, விசுவாசத்தை விட்டுடாத, கர்த்தரோடு வைத்திருக்கிற நல்ல ஐக்கியத்தை விட்டுடாத. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், பிரார்த்தனை விட்டு விடாதிருங்கள். விரக்தியினாலே மகாபராக்கிரமசாலியும் தேவபக்தி நிறைந்தவருமாகிய மனுஷன்
எலியா சொன்னது மாதிரி, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சூரசெடி கீழே போய் படுத்துக்கிட்டு சாவு வராதான்னு சொல்லி தினம் தினம் கதறாத கர்த்தரும் சரித்திரத்தை மாற்ற முடியும். நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்முடைய குடும்பத்தின் நிலைகளை மாற்ற முடியும். அவரால் எல்லாம் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றும் இல்லை. கைகளை தட்டி சேர்ந்து பாடும். நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கைகளை தட்டி கூடாதது ஆமென் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது சொல்லி மிகையாகாது. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவே கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினா நோய்கள் எல்லாம் மறையுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினா நோய்கள் எல்லாம் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். சொல்லுங்கள், சொல்லுங்கள். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே,
உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வேதம் சொல்லுகிறது, அசராதிருங்கள், அசையாதிருங்கள், தயக்கமடையாதிருங்கள், உறுதியாயிருங்கள். கர்த்தராகிய இயேசு 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 என்கிற உன்னதராகிய சர்வ வல்லவரை பின்பற்றும்படி என் பயணத்தை துவங்கி இருக்கிற நான் என் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே, நேசத்திலே, பாசத்திலே, பரிவிலே, தயவிலே, இரக்கத்திலே உறுதியாயிருப்பேன் என்று சொல்லுங்கள். அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, நீ புறப்படுன்னு சொன்னா நான் புறப்படுவேன். ஐயா நீ வீட்டை விட்டு வெளியே வான்னு சொன்னா வெளியே வருவேன். அண்ணார்ந்து பாருன்னு சொன்னா அண்ணார்ந்து பார்ப்பேன். என் வாழ்க்கையில ஒருவேளை இவைகளை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தாலும் பரவாயில்லை, என் கர்த்தராகிய தேவன் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை. நிச்சயமாய் அவர் எனக்காய் செய்வார், நிச்சயமாய் செய்வார் என்ற நம்பிக்கை நம்முடைய இருதயங்களுக்கு வருவதாக. நம்புவதற்கு, விசுவாசிப்பதற்கு நிச்சயமாய் சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் போகலாம். கர்த்தர் சொன்னதை ஆண்டவர் அப்படியே செய்வார், நிச்சயமா செய்வார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, கொஞ்ச காலம் பொறுமையாரு, கொஞ்ச காலம் சிரமத்தை பார்க்காத, கொஞ்ச காலம் இந்த வேதனைகளை சகிச்சுக்கோ, கொஞ்ச காலம் துயரங்களை பார்த்துக்காத. உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன், உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறேன். உன்னை கொண்டும் அற்புதங்களை செய்ய போகிறேன், உன் குடும்பத்தை கொண்டும் அற்புதங்களை செய்ய போகிறேன். நீங்களும் உன் குடும்பமும் உன் தலைமுறையும் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இந்த பூமியிலே இருப்பீர்கள். அதற்காய் கர்த்தருடைய வேளை வந்தது. அதற்காய் தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளே ஒரு நல்லறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது, நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே, ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன், வேதம் சொல்லுது, அவருடைய வேலை நிறைவேற வேண்டுமானால், அவருடைய வேலை நம்முடைய வாழ்விலே பலிக்க வேண்டுமானால், நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், சுத்தம் செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இருக்கிற அந்தரங்கம் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களே. யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் பார்க்கல, உலகத்துல சொந்த சொக்கார யாருமே பார்க்கல. ஆனா கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நல்லோரையும் தீயோரையும் கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்வில் இருக்கிற அசுத்தங்கள் என்ன என்பதை நம்ம மனசாட்சிக்கு நமக்கு தெரியும். நான் பேசுறது சரியில்லை, பார்க்கறது சரியில்லை, வாழ்றது சரியில்லை, நான் எழுதுறது சரியில்லை, நான் போகிற போக்கு சரியில்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உன்னை சுத்திகரிச்சுக்கோ, இன்னைக்கே சுத்தமாக்கிக்கொள். எப்படி? சங்கீதக்காரர் சொல்ற, ஈசோப்பினாலே சுத்திகரியும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கிருபையின் கால தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற பொழுது சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, சுத்தவான்களாய் மாற்றுகிறது. கிறிஸ்து இயேசுவின் இரத்தம், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். நம்மை சுத்திகரித்துக் கொண்டால் கசடில்லாத பாத்திரமா, கரையில்லாத பாத்திரமாய், சுத்தம் பண்ணப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம் சொன்னா நிச்சயமாகவே இன்றைக்கு அற்புதம் நடக்கும். இப்பொழுதே அற்புதம் நடக்கும், இந்த நொடி பொழுதே அற்புதம் நடக்கும். ஆண்டவரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன ரகசியமான பாவ அசுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்வீர்களா? ஆண்டவர் பாதத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன், ஆண்டவரே என் மனசாட்சிக்கு தெரியும் நான் எப்படி இந்த உலகத்துல வாழ்றேன்னு எனக்கு தெரியும்.
என்னை இரத்தத்தினால் கழுகி சுத்திகரியும் என்று ஆண்டவரோட கேளுங்க. அவர் நமக்காய் இரத்தம் சிந்தினார். எதற்காய்? நம்மை சுத்திகரிப்பதற்காக. நம்மை சுத்திகரிப்பதற்காக. அவர் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராகுங்கள். நம்மை பரிசுத்தராய் மாற்றும்படி அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரையும் நமக்காய் சிந்தி தந்தார். அவர் அந்த கேடடைந்தார். அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவருடைய அன்பை எண்ணி பார்க்கிற பொழுது அதை வர்ணனை செய்யவே முடியாது. அப்படி தன் சரீரம் முழுவதும் சிரசிலிருந்து பாதம் வரையிலும் உளவிச்சால் போல் கிழிக்கப்பட்டது. 39 ஆழமான அடிகளை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். உருக்குலைந்து போல தன் சரீரம், தன் சிரசெல்லாம் முள்முடிகள் சூட்டப்பட்டது. ரத்தம் வீறிட்டு பாய்கிறது. இந்த ரத்தம் மனுக்குலத்தை சுத்தம் செய்வதற்காக, பாவ அசுத்தங்களில் இருந்து நம்மை சுத்திகரிப்பதற்காய் சிந்தப்பட்ட ரத்தம். இந்த ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்துக் கொள்வோமானால் இன்றைக்கே கர்த்தருடைய காலக்கடிகாரத்தின் வேளை நம்மிலே நிறைவேறும். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கல? ஏன் ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கல? ஏன் ஆண்டவரோட விண்ணப்பம் செய்து என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல? எங்கோ சில குறைவுகள் இருக்கிறது. அசுத்தமான வேண்டாத சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த கசடுகள் எல்லாம் வாழ்க்கையில் தூக்கி எரிச்சிருங்க. 51ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் அழுற மாதிரி ஆண்டவரை பார்த்து அழுங்க. ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் சுவாமி என்று தேவ சமூகத்திலே அழ முடியும்னு சொன்னா, கேட்க முடியும்னு சொன்னா, அப்படி இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுவோம். விசுவாசம் இருந்தா கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, அற்புதங்களை அவர் நமக்காய் செய்வதற்கு வேளை வந்தது. எப்படிப்பட்ட அற்புதம்? சிந்திக்க கூடாத, யோசிக்க கூடாத, வாழ்க்கையில இதுவரைக்கும் கண்டிராத அற்புதங்களை தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாளும் விசுவாசத்தை தளர விடாதே. இன்னும் சில வினாடிகளிலே உன் சரீரத்திலே அற்புதம் நடக்க போகிறது. குடும்பத்திலே அற்புதம் நடக்க போகிறது. இதுவரையிலும் வராத ஒரு அற்புதமான நற்செய்தி உன் காதுகளுக்கு வரப்போகிறது. கர்த்தராகிய தேவன் செய்திருக்கிற மகா பெரிய கிரியையை சிந்தித்து பார்க்க முடியாது என்று சொல்லி பிரமிக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். உன் வலை கிழியத்தக்கதாக தேவன் மீன்களை கொடுத்து உன் படகை நிரப்பி இதுவரை இல்லாத ஒரு பெரிய நிறைவை உன் வாழ்க்கையிலே கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். மகா பெரிய அற்புதம் நம்ம வாழ்க்கையில, நம்ம சரீரத்தில், குடும்பத்தில், தலைமுறை வாழ்க்கையிலே நடக்கும். அதற்கு கர்த்தருடைய வேளை வந்தது. ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவதாக நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 3, 4, 5, 6 வசனங்களில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அதிசயங்களை செய்கிறீரே, அற்புதங்களை செய்கிறீரே, ஆச்சரியமான கிரியைகளை எல்லாம் செய்கிறீரே. ஒரு மனுஷன் பிரபலமாக வேண்டும் என்று விரும்பினால் அவன் அந்தரங்கத்தில் எதையும் செய்ய மாட்டான், எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் செய்வான். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசிக்காதபடியினால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரல, உங்க வேலை இப்பொழுது ஆயத்தமாயிருக்கிறது. நான் பிரபலமா இருக்கணும், நான் இவ்வளவு மேன்மையா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க மனசாரதான் சொல்றீங்க அப்படின்றத நான் ஒரு காலமும் நம்ப மாட்டேன்னு இயேசு சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். நீ எதுக்காக அதை சொல்ற என்பதையும் உலகத்துக்கு தெரியும். நம்ம செய்தி என்னன்னா, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் வேளை வந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வேளை வருவதற்காக
சில காலங்கள் காத்திருந்தாலும் கலங்காதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்கள் எவ்வளவு பெரிய அற்புதங்கள். ஆண்டவராகிய இயேசுவுடைய செய்தியுடைய சுவாரஸ்யம் என்ன? 3 நாள் மட்டும் காத்திருந்து பசியை மறந்து இரவையும் பகலையும் மறந்து அவருடைய செய்தியை கேட்பார்களே, அவ்வளவு ஆச்சரியமான சுவாரஸ்ய செய்தி. இயேசு கிறிஸ்துவின் செயல் என்ன? மரித்தவரை உயிரோடு எழுப்புகிறார். இயேசுவின் செயல் என்ன? பாடையை தொட்டாலே வாலிபன் பிழைச்சிருமா? இயேசுவின் செயல் என்ன? தலித்தாகுமே என்றால் சிறு பெண் எழுந்திருப்பாள். இவ்வளவெல்லாம் செய்கிறீரே, நீர் உம்மை பிரபலப்படுத்தி ராஜாக்களுக்கு மேல் ராஜாவாக உம்மை பேசக்கூடாதோ என்று பல பேர் சொல்ற நேரத்தில் அவர் பொறுமையா இருந்தார். சாத்தான் கூட விட்டு வைக்கலையே. வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அதனுடைய 9ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் இயேசுவை பார்த்து சொன்னான், உபாசித்து தேவ சமூகத்தில் பிதாவின் சமூகத்தில் காத்திருக்கிற இயேசுவுக்கு ஒரு பெரிய சோதனை காலம் வந்தது. அதெல்லாம் இப்ப சொல்ல நேரம் இல்லையே. இருதயத்தில் கவனிச்சுக்க, நம்ம வாழ்க்கையில இப்படி பல சோதனை காலங்கள் வரத்தான் செய்யும். காத்திருக்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில் அன்பை அறிகிறோம், சத்தியத்தை அறிகிறோம், நித்தியத்தை அறிகிறோம், கர்த்தருக்காக வாழ்கிறோம். சோதனை காலம் சீக்கிரமா வந்துடும். விடமாட்டான். பிசாசு வந்தான். யார் வரலனாலும் பிசாசு பல மனிதர்களை ஆகிலும் ஆயுதமாக்கி ஆகிலும் அனுப்புவான். பிசாசு வந்தான். என்ன தெரியுமா சொன்னா? அப்பொழுது அவன், ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை எருசலேமுக்கு கொண்டு போகிறேன், தேவாலயத்தின் உப்பரிக்கையிலே உம்மை நிறுத்துகிறேன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே ஆனால் அங்கிருந்து தாழ குதிச்சிரும். என்ன பெரிய அற்புதம் நடக்கும்னு பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையை இயேசு அவரை கடிந்து கொண்டார். வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாங்கனாகிய பிசாசு விட்டப்பாடில்லை. இயேசுவே, எவ்வளவு பெரிய அற்புதம். தேவாலயத்தில் கூட செய்திக்காக கூட உமக்கு இடம் கொடுக்கலையே. உம்முடைய கிருபையை பார்த்தா, வரங்களை பார்த்தா, வல்லமையை பார்த்தா எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அற்புதமான குமாரன் நீர். நீர் தெய்வ குமாரன் அல்லவா? பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லையே, நியாயசாஸ்திரிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லையே. நான் உமக்கு சொல்றேன், தேவாலயத்தில் இடம் இல்லைன்னா தேவாலயத்துக்கு உப்பரிக்கையிலே உமக்கு இடம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய உச்சாணியே காமிச்சு கொடுத்தான். இயேசு பிசாசின் தந்திரங்களை அறிந்திருந்தார். நீங்கள் பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்கள் அல்லவோ, ஆகையால் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வாழ்க்கையில பலதையும் சொல்லி சொல்லி பார்ப்பான். ஒரு காரியத்திலையும் நம்ம வாழ்க்கை அடிபடியலைன்னு சொன்னா கடைசியா சாத்தா எடுக்கிற பெரிய யுக்தி என்ன தெரியுமா? நீங்க பாடுனா அந்த பாட்டுக்கு அழகு எப்படி தெரியுமா? நீங்க பிரசங்கம் பண்றா, உங்க பிரசங்கத்தை கேட்கலனா அன்னைக்கு ஜீவனே இல்லாத மாதிரி. ஐயோ, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்த மாதிரி ஆயிரும். நீங்க நினைச்சுக்கணும், இது பெரிய சாத்தான். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஊரெல்லாம் உலகெல்லாம் சொன்ன பிற்பாடும் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என் வேளை இன்னும் வரவில்லை, எனக்கு பிதாவானவர் குறித்திருக்கிற ஒரு சமயம் இருக்கிறது. இந்த வேத வாக்கியத்தை கேட்கிற கவனிக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு வல்லமை மிக்கவராய் இருந்தும் பிதாவினால் உயர்த்தப்படுவதற்கு, கனப்படுத்தப்படுவதற்கு, பிதாவினால் மெச்சப்படுத்தப்படுவதற்கு சமயத்துக்கும் காலத்திற்கும் அவர் அனுமதி கொடுத்துக் கொண்டு பரலோக கடிகாரத்திலே அவருடைய வேளை வரும் வரைக்கும் அவருடைய உயர்வுக்காக, மேன்மைக்காக காத்திருந்தது போல, பொறுத்திருந்தது போல தேவனாகிய கர்த்தர்
கர்த்தர் நம்மை உயர்த்தும் வேளை வரும் வரைக்கும். தேவனுடைய பிள்ளையே, வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிற பொழுது 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வாக்கியத்தில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். யாரோ நீங்க ராஜாவாயிரலான்னு சொன்னா அதை நீ கேட்காத. யாரோ நம்ம பார்த்து நீ பெரிய ஆளையா, உன்னை விட்டா யாருமே இல்ல, சரணடைஞ்சிரோன்னு சொன்னா நம்பாத. கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற காலம் உண்டு, சமயம் உண்டு, நேரம் உண்டு. கர்த்தருடைய வேளை வரும். அப்பொழுது யார் தடுத்தாலும் அது நிற்காது. கர்த்தராகிய தேவன் நம்மை உயர்த்தி அவருடைய உன்னதமான சிங்காசனத்தில் அமர செய்கிற தேவன். அதற்காய் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி பொறுமையோட காத்து ஏர்வானாலும் எது வேணா செஞ்சிருப்போம். ஆனா கர்த்தருடைய வேளை வருகிற பொழுது நிச்சயமாகவே நான் உயர்த்தப்படுவேன் என்கிற நம்பிக்கையில உறுதியாயிருங்கள். வாசல் காத்து கொண்டிருக்கிற மொர்தெகாய் என்றைக்கும் வாசல் காவல் செய்கிறவனாய் இருப்பதில்லை. காலங்களும் சமயங்களும் வருகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் துதிக்கிறவனாய் யூத குலத்தினுடைய மகத்துவமாய் காத்திருக்கிற உனக்கு, துதிக்கிற, ஜெபிக்கிற, காத்திருக்கிற, ஸ்தோத்திரிக்கிற உனக்கு கர்த்தருடைய நாள் வருகிற பொழுது தேசமெல்லாம் ராஜாவினால் கனப்படுத்தப்படுகிற மனுஷன் இவன்தான் என்று சொல்லப்படுகிற காலம் வரும். கர்த்தராகிய தேவன் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் தலைமுறைக்கும் கர்த்தர் உயர்வை கொடுக்கும் வேளை வரைக்கும் பொறுமையோடு இருங்கள். கர்த்தர் ஆனா இன்னைக்கு சொல்றார், இதுவரையும் பொறுத்துட்டல்ல, இதுவரையும் காத்திருந்துட்டல்ல, இதுவரைக்கும் ஜெபிச்சுத்தானே இருந்த, இதுவரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில ஆண்டவரே நீரை ஆசீர்வதிப்பீரா, நீரை மேன்மைப்படுத்துவீரா, நீரை கனப்படுத்துவீரா, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புவீரா. ஆண்டவரே வாழ்க்கையில இல்லை என்னாலும் இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே மாறாதா, கஷ்டங்களே மாறாதா, ஆண்டவரே நீர் என்னை உயர்த்துவதில்லையோ, நீர் என்னை கனம் பண்ணுவதில்லையோ, நீர் என்னை மேன்மைப்படுத்துவதில்லையோ என்று கேள்வியோடு இருந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அக்காலம் முடிந்தது, கர்த்தருடைய வேளை வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்படி, கர்த்தர் உங்களை கனப்படுத்தும்படி ஒரு சரித்திரத்தை ஆண்டவர் புதுப்பிக்கிறார். குடும்பத்திலும், இனத்திலும், ஜனத்திலும், சாதியிலும் இல்லாத ஒரு பெரிய உயர்வை கர்த்தராகிய தேவன் நமக்கு தரப்போகிறார். உங்களோடு பணி செய்கிற எல்லாரை பார்க்கலும் சிறந்தவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். ஞானவான்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். புத்திசாலிகளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நம்மோட படிக்கிற எல்லாரும் பார்க்கலும் ஆண்டவராகிய கர்த்தர் 10 மடங்கு சமஸ்த ஞானம் பெற்ற சந்ததியாய் நமது சந்ததிகளை கர்த்தர் மாற்றுகிறார். தேவனுடைய உயர்வு, கர்த்தரால் வருகிற உயர்வு, அதற்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிரு. ஆண்டவர் கொடுக்கிற சமயம் வரைக்கும், ஆண்டவர் கொடுக்கிற நேரம் வரைக்கும் என்று நீ சொல்ல முடியும்னு சொன்னா, கர்த்தருடைய வேளை இப்பொழுதே வந்திருக்கிறது. கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். தேவனுடைய உயர்வுக்கான வேளை வந்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். விசுவாசம் இருந்தா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மூன்றாவதாக வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 42, 43, 44 வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே விடுத்திருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆயத்தமாயிருங்கள். கர்த்தராகிய தேவன் எப்பொழுது வருகிறார், எப்பொழுது எந்த நேரத்தில் வருகிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே, அவருடைய வேளையை நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், என் வருகையின் வேளை வந்துவிட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையா
இந்த பூமிக்கு வரப்போகிறார்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இரண்டாம் வருகை இல்லைங்க, இயேசு மறுபடியும் வரப்போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டா பலதும் வேத புஸ்தகத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார், மீண்டும் தன் சீசர்களுக்கு தரிசனமானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1, 2, 3 முறை என்று தன் சீசர்களுக்கு எல்லாம் தரிசனமாகி அவர்கள் பிரார்த்தனை செய்திருந்த இடத்திலும் அவர் தரிசனமானார். அப்படின்னு சொன்னா ஒன்றாம் வருகை, இரண்டாம் வருகை, மூன்றாம் வருகை எல்லாம் கிடையாது. இயேசு மறுபடியும் வரப்போகிறார். இனிமேல் இயேசு வருவது எப்படி என்றால், கிருபையின் காலத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் காத்திருக்கிற தமது பிள்ளைகள் 1 2 பேர் எங்கே கூடினாலும் அவர்கள் மத்தியிலே வருகிறேன், பிரசன்னமாகிறேன் என்று சொல்வதைப் போல் அல்ல. இனிமேல் அவர் ஏக நித்தியானந்த சக்கராதிபதியாக இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி அவர் வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். இனிமேல் அவர் ஒரு தச்சரின் குமாரனாய் வருவதில்லை. அவர் இந்த பூமியிலே ஆளுகை செய்யும்படி கிரீடங்களையும் பாகங்களையும் கவிழ்த்துக் கொண்டு அவர் சிங்காசனத்தை அமைக்கும்படி இந்த பூமிக்கு வரப்போகிறார். கர்த்தருடைய வேளை வந்திருக்கிறது. இயற்கைகள் அதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. தேசத்தினுடைய ஒவ்வொரு அனுபவங்களும் அதற்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாய் ராஜாக்களும் அதிபதிகளும் நடுங்கி திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்கிட்டு அவர் வாசலண்டை வந்திருக்கிறார் என்று உலகமெல்லாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் வேளை வந்திருக்கிறது. அவர் வருவார். அவர் எதற்காக வருவார்? தன்னவர்களை சேர்க்கும்படியாக அவர் வருவார். அவர் எப்படி வருவார்? வேதம் சொல்லுகிறது, அவர் திருடனை போல வருவார். யாரும் அறியாத நேரத்தில், யாரும் சொல்லாத நேரத்தில், புரியாத நேரத்தில் அவர் வந்துருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ராஜாதி ராஜன் மகிமையோடே வானவேகத்தில் எழுந்தள்ளாராய். 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 கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். துஷிகளெல்லாம் தீரான் காலமாய். நின்ன கஷ்டத பரிகாசங்கள் துஷிகளெல்லாம் தீரான் காலமாய். துஷிகளெல்லாம்
தீரான் காலமாய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானவேகத்தில் எழுந்தள்ளாராய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானவேகத்தில் எழுந்தள்ளாராய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானவேகத்தில் எழுந்தள்ளாராய். கைகளை தட்டி நம்பிக்கையோடு நாம் நம்பி இருக்கிற நமது இயேசு வருவார். இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். நினையாத நாளிகையிலே அவர் வருவார். நிச்சயமாய் வருவார். பிரியனே பொன்னு முகத்தே தேஜஸோடு நாம் காண்பான் காலமாய். பிரியனே பொன்னு முகத்தே தேஜஸோடு நாம் காண்பான் காலமாய். தேஜஸோடு நாம் காண்பான் காலமாய். ராஜாதிராஜன் மகிமையோடே வானவேகத்தில் எழுந்தள்ளாராய். ராஜாதிராஜன் மகிமையோடே வானவேகத்தில் எழுந்தள்ளாராய். ராஜாதிராஜன் மகிமையோடே வானவேகத்தில் எழுந்தள்ளாராய். காந்தனுமாயி பாசம் செய்யுவான் காலம் சமீபமாயி பிரியரே. காந்தனுமாயி பாசம் செய்யுவான் காலம் சமீபமாயி பிரியரே. காலம் சமீபமாயி பிரியரே. ராஜாதிராஜன் மகிமையோடே வானவேகத்தில் எழுந்தள்ளாராய். 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 நீங்களும் நானும் விசுவாசிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவத்தின் ஆணிவேராக இருக்கிற நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 66 புஸ்தகத்தின் கதாபாத்திரமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ அதிசீக்கிரமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வருகிற நாளையும் நாளிகையையும் ஒருவரும் அறியாதிருக்கிறார்கள். அவர் வேளை வந்திருக்கிறது. இவைகளை உலகெல்லாம் இன்றைக்கு பறைசாற்றுகிறது என்றால் தாமதிப்பதென்ன? தேவனுடைய பிள்ளையே, அவர் வருகைக்காக நீ ஆயத்தமாகிக்கொள். வேத புஸ்தகத்திலே 1845 முறை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார் 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. இனிமேல் அவர் தாமதிப்பதில்லை. அவர் இனிமேல் இந்த பூமியிலே வெளிப்படுகிற போது தமது பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாகவே அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் இந்த பூமிக்கு வருகிறார் என்பதற்கு அடையாளமாய் தேசமெல்லாம் பூமி அதிர்ச்சிகள், எங்கு பார்த்தாலும் கஷ்டங்கள் நஷ்டங்கள், எங்கு பார்த்தாலும் மனுஷன் சுபாவ அன்பற்றவனாய் போய் கொண்டிருக்கிறான். எங்கு பார்த்தாலும் நீங்கள் இயற்கைகளை பார்க்கிற பொழுது இயற்கைகள் இன்றைக்கு மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே என்று சொல்ல இயலாது. ஒவ்வொரு விதவிதமான கஷ்டங்களை மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆபத்துகள், நாசமோசங்கள், தீங்குகள், பஞ்சங்கள், பசிகள், பட்டினிகள் இவைகள் எல்லாம் இந்த பூமியிலே நேரிடுகிற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வேளை வந்திருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். தூரத்திலும் சமீபத்திலும் என்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வேளை வந்திருக்கிறது. ஆகவே அவர்
அவர் வருகையிலே என்னையும் அவர் ஏற்றுக்கொள்வதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் இருதயங்களிலே ஒரு அற்புதமான தீர்மானம் செய்தவர்களாய்த்தான் புறப்பட வேண்டும். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகையில் என்னையும் தமது பிள்ளையாக, தமது மணவாட்டியாய், தமது சொந்த செல்வங்களாய் ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலே நான் வாசிக்கிற பொழுது வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அதற்கு ஒரு சான்று மாத்திரம் உங்களோடு சொல்லுகிறேன். நகோமி வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டம் அடைஞ்சு வறுமையாக்கப்பட்டு போகிறாள். தன்னுடைய புருஷனை இழந்து போறாள். தன்னுடைய 2 பிள்ளைகளை இழந்து போகிறாள். வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியா முடிவுக்கு வருகிறாள். பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு புறப்பட்டு வந்தேன். இப்பொழுது என்ன பார்த்துறீங்க நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறான்னு சொல்லுங்க அப்படின்ற முடிவை தன் இருதயத்தில் எடுத்துக்கொண்டாள். தன் மருமக்களை பார்த்து சொன்னா, நீங்க எல்லாரும் என்னை விட்டு போயிடுங்க. ஏன்னா இனிமே எப்படித்தான் வாழ போறேன்னு தெரியல. குமாரர்களை பெற்று உங்களுக்கு வாழ்வாதாரமாய் நன்மையாய் வாழ்வுக்காக கொடுக்க இயலுமோ? இதெல்லாம் சாத்தியமில்லாத காரியம். என் வாழ்வின் சரித்திரமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றா. அப்பொழுது வேதத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது ரூத் என்கிற மருமகள் தன் மாமியாரை பின்பற்றினாள். தன் இதயத்தில் ஒரு கடுமையான தீர்மானம் செய்துவிட்டு, மாமியாரே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, என்னதான் இழப்பு இருந்தாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், உங்க ஜனம் என் ஜனம், உங்க தெய்வம் என் தெய்வம். நீங்க எங்க இருக்கிறீர்களோ அங்கே நானும் இருப்பேன், நிச்சயமா இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் செய்து கொண்டாள். ஓர்பாளை குறித்து பைபிள் சொல்கிறது, அவள் மாமியாரை விட்டு புறப்பட்டு போய்விட்டாள். தான் எங்கிருந்து வந்தாலும் அங்கேயே திரும்பி விட்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, ரூத் தன்னுடைய மாமியாரை பின்தொடர்ந்து வருகிறாள். அவர்கள் பெத்லகேமுக்கு வருகிறார்கள். வாழ்வும் அனுக்கிரகமும் ஆரம்பமாகிற காலம் வருகிறது. போவாசின் வயல்களத்திலே நன்மை அனுபவிக்கும் சமயம் வருகிறது. அப்பத்தான் நகோமி தன்னுடைய அன்பும் நேசமும் பாசமும் பரிவும் நிறைஞ்ச மருமகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறா. மகளே, உனக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். நீ போவாசுடைய வயல்களத்திற்கு செல்லுகிற பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? போவாசுனை ஏற்றுக்கொள்வதற்காக நீ செய்ய வேண்டிய பிரதான காரியம், ரூத் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, நீ முதலாவது குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் உன் கண்களுக்கு எதிர்படுவான், அவன் உன்னை ஏற்றுக்கொள்ளுவான். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஐயா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் நம்மையும் மணவாட்டியாய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், இன்றைக்கு உடைந்து போயிருக்கலாம், சிதைந்து போயிருக்கலாம், வாழ்க்கையில் நொந்து போயிருக்கலாம். ஒரு பலத்த தீர்மானம் உங்க இருதயத்தில் செய்யணும். என்ன தெரியுமா? ஆண்டவராகிய தெய்வத்தை நாடி தேடி வந்திருக்கிறேன். இயேசுவின் வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். அவருடைய வருகையின் வேளை வந்திருக்கிறது என்பதை உலகெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் ஓயாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று. அவர் வருகைக்கு அடையாளங்களாக எங்கு பார்த்தாலும் சபைகள், எங்கு பார்த்தாலும் நற்செய்தி கூட்டங்கள், எங்கு பார்த்தாலும் சுவிசேஷத்தினுடைய மகிமை விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல தேவனுடைய கிரியைகளை தேவன் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். சத்தியத்துக்கு விரோதிகளாக இருந்த பலரையும் ஆண்டவர் சத்தியவாதிகளாக, நித்தியத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளங்களாக இருக்கிறது. சத்தாலும் வேத புஸ்தகத்தை தொடமாட்டேன்னு சொன்ன பல பேரையும் சாவு முன்னாடியே பைபிளை தூக்கிட்டு தேவாலயத்துக்கு வர்றவங்களா மாத்தி இருக்காருன்னு சொன்னா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அடையாளமா? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆகையால் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை உணர்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவர் வருகையிலே நானும் ஒரு பங்காளியா இருக்கணும், நானும் ஒரு மணவாட்டியா இருக்கணும்.
இயேசு மணவாளனா வருவார். இனிமேல் இயேசுவுடைய வருகை அது ஒரு அசாதாரணமான வருகை. இந்த வருகையிலே நானும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மாமியார் சொன்ன செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். என் பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு, ஆமென் சொல்லுங்க. இது என்ன வஸ்திரம்? ஏசாயா 61:10 அழகா எழுதி வச்சிருக்கார். இது ஆண்டவராகிய தேவன் நமக்கு அருளுகிற ரட்சிப்பின் வஸ்திரம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரட்சிப்பை பெற்றீர்களா? இயேசு வரப்போறார். இயேசு வந்தா, ஐயா 50 வருஷமா கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது ஆண்டவரே, அதனால என்னை கூட எடுத்துட்டு போவோம் ஐயா அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் சமயம் கிடையாதுங்க. அவர் வருகிற நாளும் நாளிகையும் நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே, அவருடைய வருகையின் வேளை வந்திருப்பதினாலே எப்பொழுதும் நீங்கள் விழிப்புடன் காத்திருங்கள். அவர் சொல்றார், ஆண்டவரே 50 வருஷமா கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறேன், என்னை விட்டுட்டு போவீங்களா அப்படின்னு கேட்கறது கூட சமயம் இல்லைங்க. அவர் வரப்போகிறார், தன்னவர்களை தன் பக்கமாய் சேர்க்க போகிறார். அதற்காக இப்பொழுதே இன்றைக்கே நீ ஒரு தீர்மானம் செய். உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு. என்ன வஸ்திரம்? கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே மனுக்குலத்துக்காக அருளப்படுகிற இலவசமான ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை உடுத்திக்கொள். ரட்சிப்புன்னு சொன்னா என்ன? உலகத்துல எல்லா பூவையும் தெரியும், ஆனா ரட்சிப்பு மட்டும் தெரியாது. ரட்சிப்புன்னு சொன்னா என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகிற பொழுது 10ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று விசுவாசிங்க, அவர் வாயார் அறிக்கை செய்யுங்க, இதுதான் ரட்சிப்பு எழுதி வச்சிருக்கிறார். மார்க் 16:16 என்ன எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுகிறான், இல்லாத மனுஷன் சிட்சிக்கப்படுகிறான். ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். ரட்சிப்பாகிய வஸ்திரத்தை உடுத்தி, அப்புறம் தலைக்கு என்ன பூசணும்? தலைக்கு என்ன பூசணும்? எண்ணெய் என்பது தேவனுடைய ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரோ ஒருவருக்காக, எங்கேயோ இருக்கிற 10 பேருக்காக பரிசுத்த ஆவியானவர் சொல்லாதீங்க. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படுவாராக. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவே வாக்கு பண்ணி இருக்கிறார். மாம்சமான அத்தனை பேர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தேவ ஆவியானவரே என்னிலே இறங்கி வாரும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் பொழுது, ரோமருக்கு எழுதிய நிருபம் 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனத்திலே, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், இல்லாதவர்கள் அவருடைய புத்திரர்கள் அல்ல, அவருக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆகவே தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருவாராக. பரிசுத்த ஆவியானவர் தமது வல்லமையால் நம்மை நிரப்புவாராக. நான் கேட்டா ஆவியானவர் வருவாரா? மாறானது நீர்வடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நீங்கள் அவரிடத்தில் என்னையும் நிரப்பும் என்று கேட்பீர்களானால் நிச்சயமாய் தேவ ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? 10 பேர் காத்திருந்தாங்க. மணவாளனாக இயேசு வரப்போறார், வரப்போறார், வரப்போறார். மணவாளன் வரப்போறார், காத்துக்கிட்டு இருந்தாங்க. 5 பேர் தங்களுடைய தீவட்டிகளிலே எண்ணெய் குறைந்து போயிற்று, எண்ணெய் தீர்ந்து போயிற்று. அவர்கள் எண்ணெயை வாங்கலாம் என்ற நிலையிலே பொறுமையோடு இருந்தார்கள். சமயம் வரட்டும், இன்னும் சமயம் இருக்கிறது, இன்னும் காலம் இருக்கிறது என்று பொறுமையோடு இருந்தார்கள். ஆனால் 5 பேரை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் ஜாக்கிரதையோடு கூட தங்களுக்காக மணவாளன் வருமட்டும் தங்கள் விளக்கிலே, தங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் குறைந்து போகாமல் எண்ணெயை சேர்த்து வைத்திருந்தார்கள். 5 பேர். மணவாளன் எப்ப வரார் தெரியாது. மணவாளன் வந்துட்டார். வந்த நேரத்தில் 5 பேர் விளக்குல எண்ணெய் இல்லை, பாத்திரத்தில் எண்ணெயும் இல்லை, தீர்ந்து போயிற்று. என்ன செய்வதுன்னு தெரியல. முடிஞ்ச மட்டும் ஓடி பார்த்தார்கள், கதவை தட்டி பார்த்தார்கள். எண்ணெய் கிடைத்த பாத்திரம் கிடைத்த பாடில்லை. அவர்கள் கதிகலங்கி போனார்கள். என்ன செய்வது?
ஆனால் 5 பேரை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் விவேகம் உள்ளவர்களாய் புத்திசாலிகளாக, அவர்களோ தாங்கள் சேர்த்து வைத்திருந்த எண்ணெய் தங்கள் விளக்கை கொளுத்தி தங்கள் மணவாளன் வருகையை அருமை பெருமையாய் வரவேற்று மணவாளனுக்காக விழிப்புடன் காத்திருந்தார்களே, அவர்களை அவர் தன்னோடு சேர்த்துக் கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை எல்லாம் அறிகிற நீங்கள், கேட்கிற நீங்கள், பார்க்கிற நீங்கள், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு வாக்கு பண்ணி அருளிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது. இந்த அபிஷேகமாகிய எண்ணெயை வாழ்க்கையில ஒரு நாள் தவற விடாதீங்க. நம்ம வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அவரிடத்தில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சர்வ வல்லமை உள்ள தேவன் உரைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே புறப்பட்டு வருகிறது. இதோ என் வேளை வந்தது, என் வருகையின் வேளை வந்தது. ஒரு ஆமேன் சொல்லுவீர்களா? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? கர்த்தரின் வேளையை நாம் அறியோ, கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோ, கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். கைகளை தட்டி சேர்ந்து பாடும், சேர்ந்து பாடும். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். கரங்களை தட்டி நம்பிக்கையோடு பாடுங்கள். அவர் சீக்கிரமாய் வருவார். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் வேளை வந்தது. இனி காலம் செல்லாது, காலம் நிறைவேறிற்று. தேவராஜ்யம் சமீபமாயிற்று. கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம்
வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் ஒலித்திடவே எம் இயேசு மராஜரே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் ஒலித்திடவே எம் இயேசு மராஜரே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் ஒலித்திடவே எம் இயேசு மராஜரே வந்திடுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் வேளை வந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய ஜனமே, கர்த்தரின் வேளை அற்புதங்களை செய்யும்படி, நம்மை உயர்த்தும்படி, நம்மை அவரோடு சேர்க்கும்படி வந்திருக்கிறது என்று கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு பிரகடனம் செய்கிறார். இதற்காக தான் இந்த நற்செய்தி பெருவிழா. ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற ஒரு பெரிய நற்செய்தியை சொல்லும்படியாகத்தான் இந்த திறந்தவெளி கூட்டங்கள். விசுவாசிக்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறீர்களா? தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேளை வந்துவிட்டது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்மையும் நமது குடும்பங்களையும் ஆண்டவராகிய தேவன் உயர்த்தும் சமயம் வந்துவிட்டது. நம்மை சேர்க்கும்படி, செல்ல பிள்ளைகளாய் சேர்க்கும்படி, அவரோடு மார்போடு சேர்த்தணைக்கும்படி அவர் வரும் வேளை வந்துவிட்டது. நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் உட்கார்ந்திருக்கிற இடங்களிலே எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய வேளை வந்திருக்கிறது. தேவனுடைய வேளை வந்திருக்கிறது. இனிமேல் அவைகள் தாமதிப்பதில்லை. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறேன், சீக்கிரமாய் வரப்போகிறேன். அவருடைய வேளை வந்திருக்கிறதுனால இனி தாமதம் செய்யக்கூடாது. நீ உன் வஸ்திரங்களை உடுத்தி, உன் தலையில எண்ணெய் பூசி, உன்னை சுத்திகரிச்சு அவருடைய வருகைக்காக உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். இனி தாமதிப்பதில்லை. அவர் சீக்கிரமா வருவார், நிச்சயமா சீக்கிரமா வருவார். இயேசுவின் வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. பத்திரிகைகள் அதை சொல்லுகிறது. உலகெல்லாம் இருக்கிற செய்தியாளர்கள் அதை சொல்லுகிறார்கள். உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள் அதை சொல்லுகிறது. இயற்கைகள் அதை சொல்லுகிறது. இயேசுவின் வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது. ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்புகிற பொழுது, யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேட்கிற பொழுது அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள்.